அந்த டேரக்டர் எடுத்தது அட்டகாசம்லேருந்து எந்த படமாக எடுத்தாலும் அஜித்துக்குனாலே அந்த ஒரு ஃப்ரேமே வேறு லெவலில் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் பரத்வாஜ் உண்மையிலே சூப்பராக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது, மாசாக இருக்குது, நல்லா இருக்குது. வின்டேஜ் அஜித் இந்த மாதிரி ஒரு படம் அஜித் திருப்பி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அமர்க்களம்ன்ற ஒரு டைட்டிலுக்கு 10 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. வாழ வீடு விவரம் தெரியாத வயசுலேருந்து அஜித் ரசிகராக இருந்தோம். எங்களுக்கு விவரத்தை கொடுத்தது அவர், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது அவர், எங்களை வழி நடத்துகிறவர் அவர், இப்படி தான் வாழணும்னு சொல்கிறவர் அவர், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறவர். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம சோகமாக இருந்தால் யார் பாட்டை கேட்குறோமோ அதுதான் ஒரிஜினலான மியூசிக். இப்போ நம்ம சோகமாக இருந்தால் இளையராஜா பாட்டை கேட்குறோம். அப்புறம் இந்த சத்தம் இல்லாத நிலைமை கேட்டு ஒரு தனிமையில் இருக்கிறப்ப இந்த சத்தம் இந்த மியூசிக்கெலாம் ஒரு துணையாக மாறும். அஜித் சார் ஷாலினி மாதிரி இருக்கணும். அது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் அஜித் சாருக்கும் ஷாலினி மேமுக்கும் என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அஜித் சாருடைய ரசிகர்களின் சார்பாகவும் அடங்காத அஜித் குரூப் மதுரை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே அஜித் சார் ஒரு ட்ரெஸ் கோடில் வந்தார், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. எல்லாருமே என்னென்னமோ எழுதுனாங்க பத்திரிகைக்காரங்க. தமிழ்நாடு நல்ல முறையில் இருக்குது. அது போக மக்கள் எல்லாருமே அமைதியான முறையில் வாழ்கிறாங்க, வாழணும் அப்படின்றத அவர் சொன்னார். நிறைய பேர் சண்டை சச்சரவில் இருக்கிறவங்க அதை பேசி உட்காந்து நம்ம எல்லாம் சரி பண்ணி சமாதானத்தோடு இருக்கணுன்ற ஒரு மனநிலையோடு தான் அவர் வந்தார். மற்றபடி அரசியல் கேள்விகளுக்கு நான் உள்ளே போக விரும்பலை. ஏன்னா பழைய வீடியோவில் இன்னும் போயிட்டு நான் தெரியாமல் அவனுக்கு சொல்லி ஒரு இதாகிடும். அமர்க்களம் திரைப்படம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஆடியோ எஃபெக்டோட சூப்பராக இருக்குது. எல்லாரும் அஜித் ஃபேன் போடாமல் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் போட மாட்டான்னு சொல்லுங்கள், போடுவோம்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு. அதை பற்றி வேணாம். அப்புறம் அவர் கூப்பிட்டு அவரே நீங்கள் வச்சுருவார். நான் சும்மா இருந்தாலும் அவங்க இப்போ மீட் பண்ணீங்களா, என்ன சொன்னார், பேசுனீங்களா? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஃபேமிலியோட பார்த்தீங்க? அஜித் சாருடைய அந்த ஃபுட்பால், அந்த பையனுடைய ஃபுட்பாலில் பார்த்தேன். வேணாம், இது வேணாம். ஏன்னா அவர் நீட்டாக வந்தார், நீட்டாக போயிட்டார். அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார், அது ஒரு சில இதாச்சு, அது வேணாம். மற்றபடி எல்லாருமே நாளைக்கு இந்த படம் எல்லா திரையரங்குலையும் வருது. ஷோஸ் அதிகரித்து எல்லாருமே இந்த படத்தை குடும்பமாக பாருங்கள். இந்த படத்தில் 2-3 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். அஜித் சார் ஆல்ரவுண்டர் ஆனது இந்த படத்தில் தான். ஒரு அதிரடியாகவும் நடிச்சிருப்பார், ஒரு காமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு, ஒரு லவ் அதை ஒரு முன்னிறுத்தி ஒரு இது கொடுத்துருப்பாரு. அது போக ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருப்பார். இந்த படத்தில் அவர் நடித்த நடிப்பு இதெல்லாம் கடந்து அவருடைய இந்த கேரக்டர், இந்த மனித நேயத்துக்கு தான் ஷாலினியும் அஜித் சாரும் காதல். ஏன்னா 2 பேரும் ஒன்றா காதலிச்சாங்க. இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் உலக அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தம்பதியராக இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே இவங்களை பின்தொடர்ந்து நாளைக்கு திருமண நாள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் நிறைய பேர் காதலிப்பாங்க, நிறைய பேர் காதலிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இருப்பாங்க. அது காதலிக்காதவங்க நான் பற்றி எதுவும் சொல்லலை. நான் அப்படி இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்கள் சேர்ந்து அஜித் சார் ஷாலினி மாதிரி நீங்கள் இருக்கணும். அது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அஜித் சாருக்கு மீண்டும் ஒருமை திருமண நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் மே 1 வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் அமர்க்களப்படுத்தும். இந்த மாதிரி அமர்க்களம்ன்ற டைட்டிலை வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டைரக்டர் பிறந்து வரணும். உண்மையாக போய்யா, அமர்க்களம்ன்ற ஒரு டைட்டிலுக்கு 10 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட படத்தை எடுத்த சரணுக்கு அஜித் சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ சரணுக்கு போகிற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. ஏன் அப்படின்னா உள்ளே உட்காந்து பார்த்தேன், ஒரு சீனு போர் அடிக்கல, ஒரு சீனு என்னடா அப்படின்றது இல்லை. பரத்வாஜோட இசை. அஜித் சார் நேரில் பார்த்த தருணம் எப்படி இருக்கு? அஜித் சாரை நேரில் பார்த்த தருணம் குட் பேட் அக்லியில் வருவார்ல, அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் வருவார்ல, ஒரு சிங்கத்தை தூரத்துலேருந்து பார்த்தா அதோடைய கர்ஜனை எப்படி இருக்கும், அது மாதிரி அஜித் சாரை தூரத்துலேருந்து பார்த்தோம். குடும்பத்தோடு பார்த்தேன், சந்தோஷமாக இருந்தேன். 8 தடவை பார்த்துருக்கேன். அஜித் சார் ஓட்டின அந்த ரேஸ்லலாம் இப்போ ஜெயிச்சுட்டு வந்தார். அந்த ரேஸ் ட்ராக்கில் இருந்த ஒரு ஆள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தல ரசிகர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் அஜித் சார் அடிக்கடி நான் பார்த்துட்டு வர்றது. வாழ வீடு விவரம் தெரியாத வயசுலேருந்து அஜித் ரசிகராக இருந்தோம். எங்களுக்கு விவரத்தை கொடுத்தது அவர், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது அவர், எங்களை வழி நடத்துகிறவர் அவர், இப்படி தான் வாழணும்னு சொல்கிறவர் அவர், இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறவர். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
ப்ரோ என்னை சொல்ல போனால் இந்த படம் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ப்ரோ. 27 வருஷத்துக்கு நான் பிறக்கவே இல்லை, அந்த உலகத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பட் இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்து அஜித்தை பார்க்குறப்ப ஒரு ரக்கட் ஃபீலில் பார்த்துருப்பாங்க, ஆனால் லவ் ஃபீலில் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ரக்கட்டும் லவ்வும் சேர்ந்து பார்க்கணுன்னா அஜித்தை ஒரு இன்னொரு ஃபேஸில் ஒரு மெலடியான ஃபேஸில் பார்க்கணுன்னா அமர்கலம் படத்தில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு மதுரை ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா பேரும் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட எல்லா பேரும் பாருங்கள். முக்கியமாக அஜித் சாரோடைய கப்பிள்ஸ் ஃபேன் வந்து தயவு செஞ்சு இந்த மூவியை பாருங்கள். அவங்க ஒரு ரியல் கப்பலேருந்து ரியல் கப்பிள்ஸாக இன்னும் இணைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் என்னென்ன கதையை சொல்லி டைவர்ஸ் அப்ளை கொடுத்தாங்க. பட் இந்த படம் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு முன் உதாரணமாக இருக்கும், எப்படி சேர்ந்து வாழ்கிறதுங்க. பட் இதை வச்சு அமர்கலம் திரும்ப நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பேசுகிறேன். ஓகே 2001 ஸோ இப்போ தான் படம் வாங்குறது ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. 99-2000 காலகட்டத்தில் நல்ல சினிமாக்கள் வந்த படங்கள் இது ஒரு அற்புதமான சினிமா. இன்றைக்கி ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஹிட் அடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது ஒரு ஃபுல் ஆல்பத்தை ஹிட் அடிச்சு பழைய படம்ன்ற பார்த்த எஃபெக்ட் நம்ம மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா படம் 99 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த படம் பார்த்த எஃபெக்டே நல்லா இருக்குது, அப்படியே இன்ன வரைக்கும் நல்லா இருக்குது. படம் சூப்பர் சார். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கூட படம் புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது. இது மாதிரி அஜித் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி நான் கேட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கு படம். இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு அஜித் தான் என்ன சிரிப்பில் கொண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன் அவசியம். இந்த வருஷம் நடிக்கிறப்ப நீங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறேன், அது நீங்கள் பெருசாக ப்ரொடியூஸ் ஆகுது. விண்டேஜ் அஜித்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. நான் அமர்கலம் படம் இன்றைக்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் பரத்வாஜ் உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குது, மாசாக இருக்குது, நல்லா இருக்குது. விண்டேஜ் அஜித் இந்த மாதிரி ஒரு படம் அஜித் திருப்பி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சரண் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அமர்கலம் 2 எடுக்கலாம். அஜித்திட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் நடிச்சா போதும். 650 வந்துட்டாரு. ஓகே ஃபர்ஸ்ட் ஓட்டை யாருக்கு போட்டிருப்பான்னு எங்களுக்கு தெரியும், யாருக்கு போட்டிருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஓகே கண்டிப்பாக பார்ப்போம். மே 9 எதிர்பார்க்குறோம். பார்ப்பேன். அனைத்து தரப்பும் பார்க்க வேண்டிய படம் சார். படம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் இந்த படம் பார்க்கணுன்னு வந்ததே ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் பார்த்துடணும் அப்படின்றதுக்கான வந்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்க போது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அஜித் சாருக்கு சாலினி மேடமோட லவ் வந்ததே இந்த படத்தில் இருந்தா. இப்போ அந்த எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வன்முறையில் இருந்து வளர்ந்து வந்த ஒரு ரவுடியை எப்படி ஒரு காதல் திருத்துச்சு, ஒரு காதல் எப்படி திருத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சு. இது ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. அது போகிற ஆக்ஷன்ஸு ரகுவரன் சாரோட அந்த வில்லனிசமும் அஜித் சாரோட ஆக்டிங்க்குமே பஞ்சமே இல்லாமல் இருக்கும். அப்படி அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்போது அவர் ரேஸ்லேயே ரியல் ஹீரோ மாதிரி ரேஸ்லேயுமே அவர் அடித்து பட்டையை கிளப்புறாரு. அதுபோக அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம அவரை பற்றி சொல்லணும், நம்ம எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணலை. அவர்லாம் அச்சீவ்மெண்ட்டை கூட இமயத்திலே இருக்காப்புல. இப்போ எல்லாருமே யோசிக்கிறோமே, துபாய் ரேஸ்லலாம் நடக்கும்போது இந்தியா பேரே வராதா அப்படின்னு யோசிக்கும் போது, இந்தியா பேரே நான் நிப்பாட்டுறேன் அப்படின்றத அவர் போய் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு. இந்த டைரக்டர் எடுத்தது அட்டகாசம்லேருந்து எந்த படமாக எடுத்தாலும் அஜித்துக்குனாலே அந்த ஒரு ஃப்ரேமே வேறு லெவலில் இருக்கும். இந்த மதுரையில் எங்கே ஆட்டோ ஓட்டினாலுமே அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கலாம். அந்த அவர் கையை அந்த செயினில் சுற்றிட்டு அப்படியே அவர் அப்படி இந்த கோவமாக ஒரு போஸ் கொடுப்பார். அந்த ஃப்ரேமை மதுரையில் எந்த ஆட்டோவில் வேணால் இருங்க. அப்போ இந்த எலெக்ஷன் அரசியல் களம் முடிஞ்சிருக்கு, இப்போ அமர்கலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற அவர் ஒரு நல்ல ஒரு நம்ம யாருமே அவரோட வாழ்த்துக்கள் அவரோட தான் தளபதி இப்போ இருக்காரு. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதை நோ நீட்னு மாற்றிருக்காங்க. அந்த மீடியா எப்படின்னு தெரியல, அவர்கிட்டேருந்து நிறைய கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ அவர் ஒயிட் செட்டு போட்டு வந்தனால ஆதரவு அந்த அது நம்ம எப்படி நம்ம மதுரையில் ஆரம்பிச்சிருந்தோம் அந்த மாதிரி. அதாவது பச்சை பட்டு உடுத்தி வந்தால் மழை பெய்யும், அந்த மாதிரி இப்போ அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் காஸ்டியூமை பார்த்துமே இந்த மாதிரி ஆரம்பிக்கல. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு யார் ஆதரவு தெரிவிக்கிட்ட இது ஜனநாயக நாடு. யார் வேணால் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். லாங்கான சீட்டில் இருந்தனால அந்த எஃபெக்ட் அப்படி இருந்துச்சு. அந்த மேகங்கள் எண்ணி தொட்டு போன அந்த பாட்டுமே சரி, சத்தம் இல்லாத நிலையை அப்படியே ரோலிங்காக சுற்றுது சவுண்டு. அது அட்மாஸ் 3D மாதிரி சவுண்டு அவ்வளோ எஃபெக்டாக இருந்துச்சு. அப்போது இந்த படம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பீக்கான என்னதான் எவ்வளோ பெரிய மியூசிக்காக போட்டாலுமே அவங்க இவர் பரத்வாஜ் போட்ட ஒரு கால் தூசு கூட வராது. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நிப்பாட்டிடுவேன். நம்ம சோகமாக இருந்தால் யார் பாட்டை கேட்குறோமோ அதுதான் ஒரிஜினலான மியூசிக். இப்போ நம்ம சோகமாக இருந்தால் இளையராஜா பாட்டை கேட்குறோம். அப்புறம் இந்த சத்தம் இல்லாத நிலைமை கேட்டு ஒரு தனிமையில் இருக்கிறப்ப இந்த சத்தம் இந்த மியூசிக்கெலாம் ஒரு துணையாக மாறும். அதுதான் ஒரிஜினல் இசையமைப்பாளரோட வெற்றி. இப்போ ஜிவி பிரகாஷ் எடுத்துட்டோம்னா, இவர் பரத்வாஜ்ன்றது நிறைய படங்களில் அஜித் படத்துக்கு நிறைய இது போட்டிருக்கு. அதனால் மியூசிக்கும் சரி எல்லாத்துலேயும் சரி 4K குவாலிட்டியில் இருக்குது படம். நான் பார்க்கும்போது
என்னடா எங்கேயாச்சும் பிரிண்ட் உடையிற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து உத்து பார்த்தா கூட அவங்க நம்மளுக்கு ஏமாற்றம் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே பிரிண்ட் உடையில ஒரிஜினல் விண்டேஜ் ஓஜி குவாலிட்டியை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அமைப்பாக போட்டிருக்காங்க. ஒரு பெரிய போர்க்களத்தை பார்த்து அதை அமர்ந்து அழகாக பார்க்கணுங்கிற ஒரு போர்க்களத்தை அழகாக பார்க்கணுன்னா அது அமர்க்களம் தான். ஏன்னா நாங்கள் வந்து அந்த டயத்தில், அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து இதை வந்து நாங்கள் ரொம்ப அடுத்தடுத்து திரும்பி பார்த்து அந்த டயத்துலலாம் ஒரு லவ் மூடில் இருக்கும்போதெல்லாம் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனான ஒரு படம். அந்த படத்தை வந்து அதே அப்போ கூட கிளாரிட்டி இவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு 4K கிளாரிட்டியில் அப்படியே கண்ணாடியாக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டி. எனக்கே நம்ப முடியல. நான் வரும்போது சரி ஏதோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குமோன்னு தெரியல, அவ்வளோ கண்ணாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீனாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி உங்களோட காதல் மூமெண்ட்டுக்கு அஜித் சாரோட நான் ஒரு 45 நாள் விஸ்வாசம் படத்தில் நடிக்கும்போது அவர் கூட இருந்தேன். அவர் கூட யார் இருந்தாலும் சரி அவரோட பண்பும் அவரோட நலனும் வந்து அவரை வந்து காதலிக்க வைக்கும். அதாவது பொதுவாக அவர் மேலே ஒரு லவ் எஃபெக்ட் வர மாதிரி வைக்கும். அப்போது இவங்க கூடயே நடித்தனால கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு அந்த லவ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவர் மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் இந்த லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரும்போது அவங்களோட ஜோடி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போயும் சரி அப்போயும் சரி எப்போயுமே ஒரே க்யூட்டான ஜோடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் அஜித் சாலினி தான். ஆனால் அவங்க இப்போ கூட அஜித் மேலே பார்த்தியா அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமாக இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே எப்படி இந்த ஒரு காதல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு சாலினி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள அஜித் சார் தான் கூப்பிட்டு பேசி நடிங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க. பாதி படத்தில் சார் சொன்ன மாதிரி பாதி படத்தில் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப சிரமமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள மக்கள், மதுரையில் உள்ள மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இனி ஒரு வாரத்துக்கு மேலேயே கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்டு. நீங்கள் அந்த பாட்டை வந்து நேரடியாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்குது படம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இன்றைக்கி ரிலீஸ் கிடையாது, இன்றைக்கி ப்ரீமியர் ஷோ தான் போட்டிருக்காங்க. நாளையிலேருந்து படம் தமிழகம் எங்கும் பிச்சு பட்டையை கலக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் வந்து அமர்க்களத்தோடு வருவீங்கன்னு பார்க்கலாம்.